பவுல் சொல்றாரு, நீங்கள் அழுது நம்பிக்கையற்றவளை போல நீங்கள் இராதபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறேன். அழுகிறதுனால உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிரும். மனுஷன்ட்ட அழாதீங்க, தெய்வத்திட்ட மட்டும் அழுதுட்டு உங்க பிரச்சனையை சொல்லுங்க. கர்த்தர் அந்த சத்துருத்துவத்தை எல்லாம் தகர்ப்பார். உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் 10000 பேர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. அதனால உங்களுடைய கண் மங்கி போக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். அழுது 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 எதுக்குனாலும் நீங்க அழக்கூடாது. ஆண்டவர்ட்ட மட்டும்தான் அழணும். ஆண்டோடைய சமூகத்தில் போய் அறை வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்து அழு. அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வன் வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்வார், பலனளிப்பார். அதை விட்டு வீட்டுக்கு வந்தவன்ட்டெல்லாம் சொல்லி எனக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் சொல்லி அழுகுற, ரோட்ல போறவன்ட்டையும் சொல்லி அழுகுற, காய்கறிக்காரன்ட்டையும் சொல்லி அழுகுற, அதுவா விசுவாசம்? ரோட்ல போறவன்ட்டு அழுகிறதுக்கா நீ உனக்கு கையில பைபிள் கொடுத்தாரு? ஆண்டோடைய சமூகத்துல தான் நீ அழணும். சத்துருக்கள் வருவாங்க, வரமாட்டேன்னு சொல்லல, எல்லா சத்துருக்களும் வருவாங்க. ஒரு கட்டத்துல தாவீதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு, அழுதான். தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். உடனே அவன் கண்ணு அப்படி மங்கி போற மாதிரிலாம் அழல, அழுதுட்டு பேசாம தேவ சமூகத்துல வச்சுட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்ட்ட கேட்டான், கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். அந்த அழுததுக்கு பலன் அவனுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீரும் விருதாவாய் போகிறது இல்லை. உங்களுடைய கண்ணீரும் தேவனுடைய துருத்தியில கணக்குல இருக்கிறது. கர்த்தர் அதெல்லாம் கணக்கு வச்சு கரெக்டா உனக்கு பதில் கொடுப்பார். அதனால உன்னுடைய சத்துருக்கள் நிமித்தம் நீ சோர்ந்து போக வேண்டாம், உன்னுடைய பயணம் தொய்ந்து போக வேண்டாம், அதிரியப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம், பலவீனப்பட்டு நீ திரும்பி போக வேண்டாம். நீ திரும்பி எகிப்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ பரமகானானுக்காக அழைக்கப்பட்ட நபர்.